அடுத்ததாக முகமது சேக்காதி மதுராம்பட்டினம், மகரிபு தொழுகையில் குட்டி சூறாக்களை சின்ன சூறாக்களை மட்டும்தான் ஓத வேண்டுமா? எங்கள் ஊர் இமாம் இப்படித்தான் செய்கிறார், இது சரியான்னு கேட்குறார். அதாவது எல்லா தொழுகைகளையும் கொஞ்சம் பெரிய சூறாக்களை ஓதக்கூடியவர்கள் மகரிபு தொழுகையில் மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னா சின்ன சின்ன சூறாக்களை தான் நடைமுறையில் ஓதுறாங்க. எல்லா ஊர்கள்லையும் அப்படி தான் நடக்கிறது. அதை வச்சு தான் கேட்குறாரு, சின்ன சின்ன மகரிபில் மட்டும் சின்னதாக ஓதணும்னு எப்படி ஏதாவது ரூல் இருக்குதா, அல்ல அதுலேயும் பெரிய சூறாக்களை ஓதலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சூரத்துல் அஹ்ராஃப்னு ஒரு சூறா இருக்குது, 7வது சூறா, நல்ல பெரிய சூறா. இந்த சூறாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅ ஃபி ஸலாத்தில் மக்ரிபி, மக்ரிபு தொழுகையில் பி சூரத்தில் அஹ்ராஃப், சூரத்துல் அஹ்ராஃப் என்கிற ஒரு சூறாவை ஓதினார்கள். ஃபர்ரகஹா ஃபி ரகத்தைனி, அந்த ஒரு சூறாவையே 2 ரக்காத்துக்கு பிரித்து கொண்டார்கள். ஒரு சூரத் தான் ஓதுறாங்க, ஓதுனாலும் ஒரே ரக்காத்தில் ஓதாமல் முதல் ரக்காத்தில் ஒரு பாதி, 2வது ரக்காத்தில் பாதி, 3வது ரக்காத்தில் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிருப்பாங்க. அப்போ முதல் ரக்காத்தில் பாதி சூறாவும் அடுத்த ரக்காத்தில் பாதி சூறா என்று 6வது சூறா ஓதியிருக்கிறார்கள். 6வது சூறாவில் பாதிங்கிறது சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குல்ல, அதுபோல் ஒரு 10 சூறா அளவுக்கு வரும், 10-15 சூறா அளவுக்கு பெரிய அளவுக்கு உள்ள ஒரு அத்தியாயம். அப்போ சின்ன அத்தியாயத்தான் ஓதணுங்கிறது ஒரு ரூலாக இருக்குமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபு தொழுகையில் ஆராஃப் சூறாவுடைய பாதியை ஒரு ரக்காத்துலையும் இன்னொரு பாதியை இன்னொரு ரக்காத்துலையும் ஓதியிருக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸ் நசையிலையும் இருக்கிறது. அது திருமதிலையும் இப்னு மாஜாவுலையும் ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நோய், மரணத்தை நெருங்கின நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் தலையில் கட்டு போட்டவர்களாக வந்தார்கள். ஃபொசல்லல் மகரிப, அதான் கடைசி அவங்க தொழுத கடைசி மகரிப், அதுதான் ஃபொசல்லல் மகரிப, மகரிபை தொழுவித்தார்கள். ஃபொகரா பில் முர்சலாத்தி, முர்சலாத்தி ஒரு ஃபண்டு வரக்கூடிய முர்சலாத்துங்கிற அத்தியாயத்தை மகரிபில் ஓதினார்கள். ஃபமா சல்லாஹா பாது ஹத்தாலக்கு எல்லாம், அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யலை, அதுக்கு பிறகு அந்த மகரிபை தொழுதே இல்லை. முடியாத நேரத்தில் ஒரு நாள் நம்ம போய் தொழுவோமே நினச்சிக்கிட்டு தொழுவிக்கிறாங்க. அதில் முடியாமல் இருந்து சிரமத்தோடு தொழுவும் போது முர்சலாத்து ஓதுறாங்க. முர்சலாத்து என்பது சின்ன குட்டி சூறாவில் அங்கே நடுத்தரமான சூறாவில் வரக்கூடியது. அதனால் முர்சலாத்து ஓதியிருக்கிறாங்க என்பதற்கு திருமதிலையும் இப்னு மாஜாவுலையும் இருக்கிறது. அதே மாதிரி புகாரியில் 3050வது ஹதீஸில் சமீத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரூஃபில் மக்ரிபி பித்தூரி, மகரிபு தொழுகையில் ஒத்தூர்னு ஒரு சூறா இருக்குல்ல, தூருங்கிற அந்த சூறா, அந்த சூறாவை மகரிபில் ஓதுவார்கள் அப்படின்னு வருது. சூருங்கிற குட்டி சூறாவா பெரிய சூறா தான். அப்போ மகரிபு தொழுகையில் சின்னது தான் ஓதணும் என்பது நம்ம ஒரு நடைமுறையில் வந்துருச்சு. எதனால் வந்துருச்சுன்னு கேட்டால், மகரிபுடைய நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ஒரு 50 நிமிஷம் 80 நிமிஷம் அவ்வளோதானே வருது, 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் மகரிபுடைய வக்து இருக்கிறது. அதனால் சின்னதாக முடிச்சுக்கிறோமேன்ட்டு அப்படி ஏதோ நினச்சி செஞ்சுருக்காங்களே தவிர, மகரிபில் நீங்கள் விரும்பினா சின்னதும் ஓதிக்கிடலாம் பெருசும் ஓதிக்கிடலாம். மகரிபில் சின்னது தான் ஓதணும் என்று கண்டிஷன் இருந்தால் இப்படிலாம் ரசூலுல்லாஹ் ஓதியிருக்க மாட்டார்கள். அதனால் பெருசும் ஓதலாம் சின்னதும் ஓதலாம். அதே நேரத்தில் உங்கள் ஊர் இமாமும் சின்னதாக ஓதுனார்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்ச அளவுலையும் ஓதுவார்ல. பெருசாக ஓதணும்னு அவர் தெரிஞ்சதானே ஓதுவார். இமாம்கள் சின்ன சூறா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்கரா ஆல இம்ரான்லாம் அவர் தெரியாமல் இருக்கும், மனப்பாடம் பண்ணாமல் இருப்பார். அதனால் கூட ஓதிருக்கலாம். அதனால் ஃபக்ரவு மாத்த எஸ்ஸரமினல் குரான், குரானில் இயன்றதை நீங்கள் ஓதுங்கள். அந்த இமாம் ஏதோ இயன்றதை ஓதிட்டாருன்னு எடுத்துக்கணுமே தவிர பெருசாக ஓதணும் கட்டாயம் கிடையாது. ஓதுறாருந்தால் ஓதிக்கலாம்.